எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும். என்னும் எழுத்தும். வணக்கம். கதைனாலே எல்லாருக்குமே பிடிக்கும், அப்படிதானங்க? குழந்தைகளுக்கு கேட்கவே வேணாம், அவ்வளவு பிடிக்கும். சரிங்க, கதை சொல்வதற்கான உத்திகள் சிலது இங்க பார்க்கலாமா? குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமானது என்னது அப்படின்னா கதைகள். கதை சொல்லும் பொழுது குழந்தைகள் இந்த உலகத்திலிருந்து கதைகளோட உலகத்துக்கே நுழைஞ்சிடுவாங்க. அந்த உணர்வோட நம்ம கதை சொல்லணும். கதை நடக்கும் இடம், கதை மாந்தர்கள், இது எல்லாத்தையும் விவரிக்கும் பொழுது குழந்தைகள் அந்த காட்சிகளை கற்பனை செய்யற வகையிலையும் கதை மாந்தர்களை அந்த மனக்கண்ல உணரும் வகையிலையும் வர்ணித்து கதை சொல்லணும். பாதி கதைய கூறி மீதி கதைய குழந்தைகளையே கூறும்படி செய்யணும். வட்டமிடும் வண்டும் குரு குரு குலவியும் வேகமா வந்தாங்க. வந்து பார்த்தா அவங்களோட நண்பர்கள் எல்லாம் வரிசையா உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, போய் போய் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம மாட்டாமல் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சாலும் அவங்களும் குட்டி குட்டியாக தானே இருக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, அந்த வண்டும், அதாவது வட்டமிடும் வண்டும் குரு குரு குலவியும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு ஏதாவது அவங்கள காப்பாற்றிருப்பாங்களா, இல்லை அந்த முள்ளம்பன்றி சொன்னீங்களே, அவர் தனியாக தானே விளையாடிட்டு இருக்காரு, அவர் நினைச்சா கூட காப்பாற்றலாம்ல, அவர் காப்பாற்றிருப்பாரா? கதையின் முடிவை சொல்லாம கதைய மட்டும் சொல்லி குழந்தைங்க கிட்ட கதையின் முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கணும். கதையின் முடிவை மாற்றி சொல்றதும், ஒரே கதைக்கு பல முடிவுகளை சிந்தித்து சொல்ற மாதிரியும் நம்ம செய்யணும். பட்டாம்பூச்சி இருக்குல்ல, அதோட ரெக்க ஒண்ணு மாட்டிட்டு இருக்கு. அது என்ன பண்ணா, அதுக்கு ஒரு 2 கை திருப்பி என்ன பண்ணுனா, மரத்துல அந்த குச்சி குச்சியா இருக்குல்ல, அதை எடுத்து இழுக்குமா, அது வந்துடுமா. ஓ, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பட்டாம்பூச்சி அந்த 5 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, 5 பேர் மரத்து மேல தானே அது இருக்கு. மரத்துல இருந்து குட்டி குட்டியா குச்சி எடுத்து என்ன பண்றாங்க, தங்களுடைய ரெக்கையோ காலோ சிக்கி இருக்குன்னா அந்த குச்சியால எடுத்து விட்டு அவங்களே பறந்து வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கா அந்த முடிவு? கை தட்டுங்க. கதைகளை குரல் ஏற்ற இரக்கத்தோட உணர்ச்சியோட கூற செய்யணும். படபடக்கும் பட்டாம்பூச்சி, ரீங்காரமிடும் தேனி. தேனி ஒரு சத்தம் போடும், பார்த்துருக்கீங்களா? ஒரு சத்தம் போடும், அதுக்கு பேர் ரீங்காரம்னு சொல்லுவாங்க. ரீங்காரமிடும் தேனி. குழந்தைகளுக்கு தெரிந்த கதைகளை கூறச் செய்யணும். இந்த மலைக்கும் இந்த மலைகளுக்கும் பாலமே இல்லையா, அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து நம்மளே பாலம் செய்யலான்னு முடிவெடுத்தாங்க. அப்புறமேட்டுக்கு அவங்களே அதுக்கேற்ற எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து பாலத்தை கட்டி அது மேல நல்லா ஜாலியா ட்ரிப்பை கொண்டாடினாங்களாம். நன்றி. படங்களை காண்பித்து கதைகளை அவங்களே உருவாக்கி கதை சொல்ல செய்யணும். இந்த படத்தை பார்த்து கூட நீங்க என்ன பண்ண முடியும், உடனடியா கதையை சொல்ல முடியும். அடுத்தவங்க சொல்லி கேட்ட கதையை தான் சொல்லணும்னு இல்லை. இதை பார்த்த உடனே கூட இங்க இப்ப இந்த படத்துல என்ன இருக்கு பாரு, என்ன இருக்கு? 2 பேரும் ஏதோ கை காட்டி பேசிக்கிறாங்க. இங்க இவர் என்ன செய்யறாரு, கதவை திறக்கிறாரா? சரி, அப்ப இவர் கதவை திறக்கிறாரு. இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்காரங்க மாதிரி தெரியுறாங்க. இவர் வெளியிலேருந்து வந்த நண்பர் மாதிரி தெரியுறாரு. இவர்கிட்ட இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன பேசியிருக்கலாம் அப்படின்னு நீங்க ஒன்று கற்பனை பண்ணி சொன்னீங்கன்னா அதுதான் கதை. ஒரு குழு படங்கள் வரைய மற்றொரு குழு அந்த படங்களுக்கு ஏற்ற கதைய சொல்லும்படி நம்ம செய்யணும். ஒரு குழு கதை சொல்ல மற்றொரு குழுவை அந்த கதைக்கேற்ற படங்களை வரைய செய்யணும். குழந்தைகள் வரையவும் படங்களை படைப்பு களத்துல நாம காட்சிப்படுத்தணும். நீங்க கதையோட ஒரு வரிய சொன்னீங்க அப்படின்னா அடுத்த வரிய ஒரு குழந்தை சொல்ல
அதுக்கடுத்த குழந்தை மற்றொரு குழந்தை சொல்ல இப்படியே வகுப்புல உள்ள அனைத்து குழந்தைகளும் ஒவ்வொரு வரியா சொல்ல செஞ்சு ஒரு புதிய கதையை நம்ம உருவாக்கணும். குழந்தைகளை 2, 3, 4 குழுக்களா பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்த தலைப்பை மட்டும் சொல்லி அது தொடர்பான கதைய உருவாக்கி கூறச் சொல்லணும். எடுத்துக்காட்டா கடல், காடு, தோட்டம், வகுப்பறை, இந்த மாதிரி ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி இந்த கதைக்கு தலைப்பே இல்ல, நீங்க ஒரு தலைப்பை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கணும். இந்த கதைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நண்பர்கள் விளையாட்டு. எழுதிடலாமா? இந்த கதைக்கு ஒரு தலைப்பு நண்பர்கள் விளையாட்டு. இந்த மாதிரி உத்திகளை பயன்படுத்தி கதை சொல்றதையும் கதை கேட்டலையும் ஒரு இனிமையான அனுபவமாக மாற்ற முடியும். இந்த உத்திகள் மட்டும் இல்லைங்க, நீங்களே கரும்பலகையில சொற்கள், தொடர்கள் எழுதி போட்டு கதை உருவாக்க வைக்கலாம். மேலும் பல உத்திகளை நீங்க பயன்படுத்தலாம். அதையும் வகுப்பறையில பயன்படுத்தி குழந்தைகளை நல்ல கதை சொல்லிகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகள்.